1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். சாகாதபடிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்குது பாருங்க. ஜெபம் அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு. ஆண்டவருக்காக வாழ்றோம், ஓடுறோம், உழைக்கிறோம், பிழைக்கிறோம். ஆனா நமக்கு ஜெபம் அவசியம். ஜெபமே இல்லாம தனிப்பட்ட ஜெபம் தேவை, சபையின் ஜெபம் தேவை. சபையில் இருக்கிற நம்மை நடத்துகிறவர்கள் நமக்காக சகோதரோடு சொன்னாங்க. மோசே ஜனங்களுக்காக மீண்டும் 40 நாள் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களும் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெபங்கள் எவ்வளவு தேவைங்கிறத அந்த இடத்துல நமக்கு காட்டுகிறது. எங்களுக்காக நாங்கள் சாகாதபடி இருக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதுக்கா? ஏற்கனவே நாங்கள் பாவம் செய்தோம், ஏற்கனவே நாங்கள் விழுந்து போனோம், ஏற்கனவே நாங்கள் கீழ்ப்படியவில்லை. அதோட இன்னொரு பாவத்தை என்ன செஞ்சோம்? கூட்டிக் கொண்டோம். என்ன பாவத்தை? ராஜா வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டதுனால எக்ஸ்ட்ரா இன்னொரு பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம். அதனால நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஜெபம் பண்ணல நாங்கள் செத்து போயிடுவோம். ஓகே, ஜெபம் எவ்வளவு ஒரு அவசியம் அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து காட்டுகிறது. நம்ம என்ன தப்பு செய்தோம்? அவங்க கேட்டிருக்கலாம், ராஜா தானே கேட்டோம், பக்கத்து நாட்டில் இருந்து எங்களோட போர் செய்ய வரக்கூடிய ராஜா இருக்கிறாங்க, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா கேட்டோம், இதுல என்ன தப்பு இருக்குது, இதுல என்ன பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம்? அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த சாமுவேல் சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்களுடைய தவறுகளை உணர்த்துவதற்கு 7வது வசனம். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். நான் உங்க இடத்துல பேச வேண்டியது இருக்கு, நியாயத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் நில்லுங்கள், அமர்ந்திருங்கள், கொஞ்சம் பேசணும், கேளுங்க, செவி கொடுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு வந்த காரியங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சரின்னு சொன்னேன். நீங்க எவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. அவர் எங்க இருந்து வர்றாரு பாருங்க, எகிப்தில இருந்து கொண்டு வர்றார். ஜனங்கள் நடத்தி வந்த தலைவர்கள் போயிட்டாங்க. மோசே, ஆரோன், யோசுவா, இவ்வளவு பேர் தலைவர்கள் இருந்து வழி நடத்தி இருந்த போதிலும் இன்றைக்கு சாமுவேல் காலத்திலையும் கூட எவ்வளவு காலங்கள் கடந்து வந்து விட்டது. அங்கே இருந்து இந்த ஜனங்களுடைய அவருடைய பிதாக்களுடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்படியெல்லாம் உங்களை நடத்தினாங்களே, இத்தனை தலைவர்கள் நடத்தி இருக்கத்தக்க இவைகளெல்லாம் உங்களை நடத்தும் போது யார் உங்களை நடத்தினா? இன்னைக்கு நீங்க ராஜா வேணும்னு கேட்டுட்டீங்களே, இப்போ இவ்வளவு காலமும் நடத்தும் போது நீங்க யார் உங்களை நடத்தினது? கர்த்தர் தான் உங்களை நடத்தினார், கர்த்தர் தான் உங்களை நடத்தினார் அப்படிங்கிறத அந்த 7வது வசனத்துல இருந்து அவங்க வாசிக்கும் போது அவர் சொல்லிக்கிட்டே வர்றத கேட்டுதான் 19வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்கள் சாகாமல் இருக்கும்படிக்கு எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் எத்தனையோ தப்பு பண்ணிட்டோம், மீண்டும் ராஜாவும் வேண்டும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம், அதனால எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்க. ஜெபம் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய ரொம்ப முக்கியம். ஜெபம் நமக்கு இனி தேவையில்லை அப்படின்னு நம்ம போக முடியாது. ஜெபம் அவசியம். அப்ப அந்த ஜனங்கள், அந்த முரட்டாட்டம் முடித்த அந்த ஜனங்கள், இந்த கீழ்ப்படியாத ஜனங்கள், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சொன்ன உடனே அந்த இடத்துலயும் என்ன செய்றாங்க? அவங்களை ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது அப்படியே ஒப்பு கொடுக்குற அந்த நிலைமை இருக்கு. இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமான ஒரு இது. இவ்வளவு வீழ்ச்சிகளை இருந்தும் அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இத்தனை ஆண்டுகள் நாமும் கூட இத்தனை ஆண்டுகள் இந்த சபைகளில் இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம்னா சபையில இத்தனை ஆண்டுகள் இருந்து சபையிலே வளர்ந்து சபையில கற்றுக் கொடுத்து தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனா இத்தனை நாட்களும் நடத்தி வந்த இந்த பாதை நமக்கு இன்றைக்கு வெறுப்பா இருக்கிறதா, கசப்பா இருக்குதா, கேட்க முடியவில்லையா அப்படின்னா நமக்கு கீழ்ப்படிய முடியவில்லை.
எப்படி அந்த ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டது போல இன்றைக்கு நம்மை நடத்தி வந்தவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு கசப்பா தெரியுது, வெறுப்பா இருக்குது. ஏன்? சத்துரு தந்திரவாதி. அவன் எதை வேணாலும் சொல்லுவான், அவன் எதை வேணாலும் செய்வான், அவன் எப்படி வேணாலும் எவன் கண்ணையும் குருடாக்க முடியும். அவன் யாருடைய கண்ணையும் அவன் குருடாக்க முடியும். நாம தெளிவா இல்லைன்னா யாரையும் குற்றப்படுத்துவான், யாரையும் நம்ம இடத்துல உண்மையை பொய்யாக்கி காட்டுவான், பொய்ய உண்மையாக்கி காட்டுவான். நாம போகிற வழி சரியான வழி இருக்கும். காரணம், அந்த நியாயாதிபதிகள்ல லாஸ்ட் முடியும் போது அந்த வசனம் எப்படி முடியுது? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தார். அப்போ இந்த சாத்தான் கண்களை குருடாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சரின்னு தோணும். மற்ற எதையும் நமக்கு செவியில் யாராவது இத்தனை காலங்களும் நம்மளை நடத்தி வந்திருப்பாங்க, இத்தனை காலங்களும் நமக்காக ஜெப உதவி தேவை இருந்திருக்கும், இத்தனை காலம் நம்மளை இணைஞ்சிருப்பாங்க, சத்தியத்தில் நடத்தியிருப்பாங்க, இத்தனை காலம் நமக்கு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, இத்தனை நாளங்கள் குடும்பங்களில் பிரச்சனை இருந்திருக்கும், இத்தனை காலம் பிள்ளைகள்னால குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். ஓடி 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 போய் ஜெபித்து அந்த குடும்பத்தை தூக்கி விட்ட காலங்கள் எல்லாம் இன்னைக்கு பிசாசு செஞ்சோம் இப்படி மறக்கடிக்க செஞ்சிருவான். காரணம், இப்போ நமக்கு ஏதோ வேற ஒன்று தேவைப்படுகிறது, வேற ஏதோ ஒன்று நமக்குள்ள சிந்திக்கிறதுக்கு சிந்தனைகள் நம்மளை சத்துரு என்ன செய்யறான்? தூண்டுகிறபடியினால அவனுடைய மனம் போல, அவன் விருப்பம் போல, தன் பார்வைக்கு சரி போனபடி அவர்கள் செய்தது போல இன்றைக்கு ஆவிக்குரிய, இது பழைய ஏற்பாடு தானே, அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. தன் மனம் போனபடி தனக்கு எது சரியா தெரியுது, தனக்கு எது சரியாக தெரியுதோ அதன்படி நான் இன்றைக்கு செயல்படுவேன். எதுவும் எனக்கு இனி அவசியம் இல்லை, எதுவும் எனக்கு தேவையில்லை. இப்படி நாம் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அளவுக்கு சத்துருவானவன் செய்ய முடியும். தன் இஷ்டம் போல மனம் போல சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்றால் அவன் ஈஸியாக அவன் நம்ம கண்களை குருடாக்கி விடுவான். மனக்கண்ணு குருடாக்கி, ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவிக்க விடாம சுவிசேஷத்தை கேட்க கூடாதபடி மனக்கண் குருடா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கண்கள் தேவன் நமக்கு திறந்திருக்கார். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிய விடாம தன் மனம் போல போறதுக்கு, நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு, நமக்கு எது சரியா தெரியுதோ அதன்படி செய்வதற்கு நம்மை குருடாக்குவான். அவனுடைய வேலையை அவன் செஞ்சு கொண்டே இருப்பான். இனி சாத்தானுக்கு வேலையே இல்லை, நான் ரசிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ரசிக்கப்பட்ட ஒருத்தன் கூட சத்ரு வரவே முடியாது இனிமே அப்படின்னு சொல்லவே முடியுமா? அவன் வேலையை அவன் செய்து கொண்டுதானே இருப்பான். நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நம்மை முதலாவது அந்த சின்ன வயசுல உள்ள கதையை அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்கூல்ல உள்ள கதையை சொல்லுவாங்க. மாடு ஒன்னா சேர்ந்து நிற்கிற போது அந்த மாட்டை பிரிக்கிறதுக்கு அந்த நரி தந்திரமாக செயல்பட்டுச்சு அப்படின்னு அருமையாக நாளை கதை சொல்லியிருக்கிறாங்க. அது பிரிக்கிற வரைக்கும் அந்த மாடுகள் மொத்தமா நிற்கும் போது, சேர்ந்து இருக்கும் போது ஒரு சிங்கமோ ஒரு நரியோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தந்திரமா அதை பிரித்து விட்டால் அது தனிப்படப்படும் போது ஈஸியாக அந்த சிங்கம் அந்த மாட்டை அடித்து சாப்பிடுவதை போல விசுவாசிகளை விலத்தட்டுவதுதான் சத்துருடைய தந்திரம் நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் நமக்கு ஜெபம், இந்த கூட்டு ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. நமக்கு இனி போதும், நான் ஜெபித்த போதும் தான், வேண்டாம்னு சொல்ல. எல்லோரும் ராஜாக்கள் தான், எல்லோரும் ஆசாரியர்கள் தான். அப்ப நான் மட்டும் எனக்கு ஜெபித்தால் போதும், இனிமே யாரும் ஜெபிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நாம் கேட்டோம்னு சொன்னா, நாம் யாக்கோபு 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவனும். அவன் சபையின் மூப்பர் ஒருவனை வரவழைக்க வேண்டியது அவசியமா. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், இது வெளியே உள்ளவர்களுக்கு அல்ல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தா கூட யார் வரவழைக்கணும்? சபையின் மூப்பரை வரவழைத்து அங்கே ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.
அப்போ ஜெப உதவி எவ்வளவு அவசியமாக இருக்கிறது, ஜெபம் எவ்வளவு தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த சாமுவேல்கிட்ட அந்த ஜனங்கள் சொல்லும்போது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொல்றாரு, முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 1 சாமுவேல் 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். அந்த சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? பயப்படாதீருங்கள். அவர் முதல்ல சொல்றது, நீங்க உங்களுக்கு வேணும், ஆண்டவர் உங்களை அடிப்பாரு, உங்களை கொல்லுவாரு, உங்களை இனி விடைய மாட்டாரு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? இனிமையாவது ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சிருங்க, நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா நீங்களும் உங்க ராஜாவும் நாசமா போயிருவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன அந்த சத்தத்துக்கு, அந்த கீழ்ப்படிதலுக்கு, அந்த ஜனங்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள். இது எதை குறிக்கிறது? ஒரு தகப்பனுடைய இருதயத்தை குறிக்கிறது. ஒரு தகப்பனை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை குறிக்கிறது. அந்த தகப்பன் எப்படி, அந்த தகப்பன் ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய நிலையை ஒத்துக்கொள்ளுமானால் அந்த தகப்பன் அடிச்சு, உனக்கு 40 அடி அடிச்சுதான் நான் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவனை வந்து, அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்ன நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த தகப்பன் என்ன செய்வார்? அரவணைக்கிறத தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்புறம் எல்லாம் இருக்கும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அது சாதாரணமாக சூழ்நிலையில இப்படியெல்லாம் பாவம் செய்தா ஆண்டவருடைய சாபம் வரும், கோபம் வரும், அடிப்பாரு, மிதிப்பாருங்கிறத அப்புறம் சொல்லுவார். அப்ப என்ன செய்றாரு? பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அவங்க அப்படியே என்ன செய்றாங்க? தகப்பனை போல். மோசையும் கூட அப்படிலாம் சொல்றாரு. மோசே, ஆண்டவர் பேசுனீங்களா கேட்க முடியல, நீர் பேசும், பயப்படாதீங்க. மோசே சொல்றார், பயப்படாதீங்க. தேவனுடைய கிரியை உங்க இடத்துல நடப்பிக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். பயப்படாதீங்கிற இந்த ஆறுதலான இந்த வார்த்தைகள் தான் முதல்ல சபைகள்ல தேவையா இருக்கிறது. எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வயது மூப்பான விசுவாசியா இருந்தாலும் பயப்படுகிற நிலைமைகள் வரும், பதறுகிற நிலைகள் வரும். அவங்களுக்கு ஆறுதல் சபையில தான். பயப்படாதீங்க. இந்த சபையின் ஜெபங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு பயத்தை போக்கும், அரவணைப்பு உண்டு. அந்த சபையின் ஜெபம் தான் அவசியம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ஒதுக்கவே கூடாது. அப்படி ஒதுக்குவோம் என்று சொன்னால் நமக்கு எப்படி கிருபை கிடைக்கும்? ஆக அந்த மோசேயும் சரி, அந்த சாமுவேலும் சரி, அந்த ஜனங்களிடத்துல எவ்வளவு அருமையா அவங்க நடத்துறாங்க. பயப்படாதீர்கள். அப்ப அந்த சபையின் மூப்பருடைய ஜெபம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத யாக்கோபுல நம்ம வாசித்தோம். ஜெபம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு நானே ஜெபித்தால் போதும் அப்படின்னு அப்படி நம்ம சொல்லுவோம்னு சொன்னால் நமக்குள்ள ஏதோ ஒரு கடினங்கள் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்துட்டு நம்ம ஐக்கியப்பட முடியல, அன்பு கூற முடியல, இணங்க முடியல, சபையோட இணங்கி போக முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் வெளிப்படுத்துது. ஒருவேளை நான் அப்படி இருக்கேன்னு வச்சுக்கிட்டேங்களேன், நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் இங்கே யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. இங்கே யாருக்கும் அப்படி இருக்கிறது தெரியாதுன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் கவனிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த சகோதரன் முன்மாதிரி இல்லையே, இந்த சகோதரன் முன் போல காணப்பட முடியவில்லையே, கிளீனா கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ சாமுவேல் எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளு, அவர் மாதிரி இருக்குமா இன்னைக்கு மூப்பர்களை கொண்டு சேர்க்க? நீங்க அப்படி ஒரு கேள்வி சாத்தா இப்பெல்லாம் ஏவி விட்டுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு சாமுவேல்கிட்ட போய் ஜெபிக்க சொன்னாங்க. சாமுவேல் எப்படிப்பட்ட ஆளு, சாமுவேல் எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஆளு, சாமுவேல் எவ்வளவு தேவனோட நேரடியா முகமுகமா பேசின ஆளு, இப்படியெல்லாம் சாத்தா நம்மளை நினைச்சுவான். அதுக்கு இதெல்லாம் கொண்டு ஜாயிண்ட் அடிக்கலாமா? இன்னைக்கு இருக்கிற மூப்பர்கள் எல்லாம், சபை நடத்துறவங்க எல்லாம் சாத்தான் அப்படிலாம் சொல்ல வைப்பான். அப்படி ஒரு சாமுவேல் இருக்கணும்னா அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஜா என்ன செய்யணும்? அன்னைக்கு அடிமையாக்கி வைக்கக்கூடிய ராஜாக்கள் காலங்கள் இருக்கணும். அன்னைக்கு அப்படி ஒரு சாமுவேல் இருந்தாருன்னா அப்ப அன்னைக்கு உள்ள ராஜா எப்படி இருந்தாராம்? அந்த பகுதியெல்லாம் நீங்க 12, 11 படிச்சீங்கன்னா அந்த ராஜா என்னெல்லாம் செய்வாரு, அவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை சக்கைய பிணிஞ்சி அடிமையாக்கி வேலைக்காரின் சுதந்திரம் கூட கிடையாது.
அப்படித்தான் வைப்பார். அதுக்கு மத்தியில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே தேவை இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு சுதந்திரம், எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர்கள். இன்னைக்கு அப்படிக்கு மத்தியில தான் யாக்கோபு சொல்றாரு, மூப்பன் ஒருவனை வரவழைக்கணும், அவனுக்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணுங்கிற அந்த ஒழுங்கு வச்சிருக்கிற சபையின் மூப்பரை என்ன செய்யணும், ஒவ்வொரு மூப்பரையா போய் உரசி பார்க்கணும். இந்த மூப்பன் என் வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, இவர் பித்தாளையா, இவர் தங்கமா? அதுக்குள்ளேயும் சுகம் ஈனமாய் செத்து போயிடுவான். அப்படிதானே? ஒரு மூப்பனை கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒருத்தன் வியாதியா இருக்கிறான், மூப்பனை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியா, சரி அப்போ நான் கொஞ்சம் உரசி பார்க்கணுமே அப்படின்னா அதுக்குள்ளேயும் நிலைமை என்ன ஆகும், வியாதி முத்தி போயிருமே. எப்படி ஒழுங்கு? அங்கே என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக எண்ணெயை ஜெபம் பண்ணி வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுற கூட்டத்தில் கேள்வி கேட்காம போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு நிறைய கூட்டங்கள்ல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதுக்குள்ள மூப்பரை கூப்பிட்ற காலம் இல்லை. பாஸ்டர் எண்ணெயை மந்திரிச்சு கொடுத்தா அதை வாங்கி கொண்டு வச்சு அதை பூசிக்கிடலாம். இதுக்கு இன்னைக்கு கூட்டங்கள் கேள்வி கேட்காம அவன் என்ன சொன்னாலும் போய் கேட்குறாங்க. அது சத்தியமே வேற, அது சத்தியமே கிடையாது, வேத வசனத்தின்படியே கிடையாது. அங்க விசுவாசிகள் நிறைய பேர் நினைச்சுறாங்க, சபையில ஒழுந்து அடிச்சு போறாங்க, கீழ்படிஞ்சு கிடக்குறாங்க, பயந்து கிடக்குறாங்க, ஆமா பயப்படுறாங்க. உண்மையான சத்தியத்தில் நடத்தும் போது அவங்க ஒட்டுறாங்க, உரசுறாங்க. அப்போ என்ன செய்றாங்க, வீக்னஸ் புறாத்தி புரிஞ்சுக்கிட்டு இவரும் நம்மளை மருதணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம சபைகளில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் இதுதான். அவங்க அப்படி இல்லை, கிட்ட ஒட்டோட மாட்டாங்க, உரச மாட்டாங்க. அவங்களுடைய வீக்னஸ் தெரியாது, தெரியவே தெரியாது. அவங்க எண்ணெய் ஜெபம் பண்ணி கையில் கொடுத்து போயிரு, தொட்டு கூட ஜெபம் பண்ண மாட்டோம், இந்தா எண்ணெயை கொண்டு ஜெபம் பண்ணிக்கோ. பைபிள் அப்படி இல்லை. ஆமாம், அங்கே என்ன செய்றாங்க, பயந்து நடுங்கி ஒடுங்கி அப்படியே தூரத்தில் பாஸ்டர் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு இடம், நம்மளோட கூட இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே மதிப்பு மரியாதை எல்லாம் கூடிக்கிட்டே போகும். இங்கே கழுதை தேஞ்சி கட்டரும்பா போன மாதிரி தேஞ்சிக்கிட்டே போகும். காரணம் என்ன, எனக்கு கூட ஒட்டி வரிசை இருக்கிறாங்க இல்லையா. இது நம்ம சபை மட்டும் இல்லை, நம்ம இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்குற எல்லா இடங்களையும் அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் உண்மையான இந்த சத்தியத்துக்கு அந்த சகோதரர்களோட இருந்து சகோதரர்களோடே கிடந்து அவங்களோடே பழகி அவங்களை ஊக்குவிக்கும்படியாக அவங்க செயல்படுற ஒரு சபையின் சத்தியத்தில் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ சபையின் மூப்பரை வரவழைக்க வேண்டியது அவசியம். அவங்க வந்து என்ன பூசி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 5:15. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் அவன் என்ன செய்யும், அந்த பிணியாளியை சுகமாக்கும். அவன் பாவம் செய்திருந்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ உண்மையிலே ஒரு ஜெபத்தினால இங்க ஒரு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யாருமே எனக்காக ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நாம் கிருபை இழந்து விடுவோம், கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் விடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய ஆளு, அவரே சொல்ற ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. மூப்பர்கள் வரவழைத்து அங்கே ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அங்க பிணியாளியை சுகமாக்கும். அவன் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஜெபத்தை யாரு வாஞ்சிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறதுக்கு யாரு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ, ஜெபிக்கிறதுக்கு தன்னை யாரு தாழ்த்துகிறார்களோ, ஜெபிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு யாரும் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மை மேட்டிமை சிந்தைக்கு நேராக சத்துரு நம்மை கொண்டு போவான். ஒருபோதும் சத்துருடைய வஞ்சனைக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் சபையோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்கு தேவை ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதனால நம்ம எப்பொழுதும் இப்படிப்பட்ட இந்த ஜெபங்கள் இது நமக்கு உயிர் மூச்சை கொடுக்கிறதா இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு ஒருமனப்பாட்டை கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அன்பு, ஐக்கியம், சமாதானம் இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல தான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர இந்த ஜெபத்தில் நமக்கு ஒரு புதிய கிருபையை பலத்தை சபைக்கு முழு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நமக்கு தனிப்பட்ட முறையிலும் கொடுக்க போகிறார், முழு சபைக்கும் கொடுக்க போகிறார். ஆக இப்படிப்பட்ட ஜெபம் கொடுத்ததுனால நம் தேவனுக்கு உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தின் வேளையில கூட நம்ம தொடர்ந்து நம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவோம்.